இன்று ஜூலை மாதம் 10ஆம் தேதி அஸ்வசும தொடர்பிலான மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாகத்தான் இன்றைய காணொளியில் பேச போகிறோம். இன்றைய காணொளியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஜூலை மாதத்துக்கான கொடுப்பனவு சம்பந்தமாக பேச போகின்றோம். குறிப்பாக இந்த முதலாம் கட்டத்தில் பணத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கான கொடுப்பனவு எப்போது அஸ்வசும கணக்குக்கு வரப்போகிறது, அதே நேரத்தில் அந்த கொடுப்பனவு எப்போது வங்கிக்கு வரும், எப்போது அந்த கணக்கை நாங்கள் எடுக்கலாம், அந்த பணத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற சம்பந்தமாக இந்த காணொலியில் பேச போகிறோம். மறுபக்கம் 2ஆம் கட்ட தெரிவுகள் நடைபெற்று 2ஆம் கட்ட பேர் பட்டியல் வந்திருக்கிறது. எனவே அந்த 2ஆம் கட்ட பேர் பட்டியலில் வந்தவர்களுக்கு ஜூலை மாதத்திலிருந்து கொடுப்பனவுகள் வழங்கப்பட போகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். எனவே அவர்களுக்கான கொடுப்பனவு எந்த திகதியில் வரப்போகிறது, குறிப்பாக அஸ்வசும முதலாம் கட்டத்தில் கொடுப்பனவு எடுக்கின்றவர்களுக்கும் புதிதாக 2ஆம் கட்டத்தில் முதலாவது கொடுப்பனவை எடுக்கப் போகின்றவர்களுக்கும் ஒன்றாக கொடுப்பனவு கொடுக்கப்படுமா, அல்லது வேறு வேறு தினங்களில் கொடுப்பனவுகள் கொடுக்கப்படுமா, அல்லது எப்படியான கொடுப்பனவுகள் முறைகள் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. எல்லா கேள்விகளுக்குமான தெளிவான விடை தான் இந்த காணொலியில் வரப்போகுது. இன்றைக்கு தான் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் உண்மையான சில தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக இந்த அஸ்வசும ஜூலை மாதத்துக்கான கொடுப்பனவு எப்போது வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. குறிப்பாக வங்கிக்கு எப்போது வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறீங்க. குறிப்பாக ஜூலை மாதம் 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி அல்லது 20ஆம் 21ஆம் தேதிகளில் உங்களுடைய அஸ்வசும கணக்குக்கு வர போகிறது. ஏன் தாமதம் அப்படின்னு சொன்னால், இந்த 2ஆம் கட்ட கொடுப்பனவில் பேர் பட்டியல் வெளியாகி அதில் முதலாவது தொகுதியினருக்கான கொடுப்பனவு இந்த அஸ்வசும முதலாம் கட்டத்தோடு பெறுகின்றவர்களோடு சேர்த்து கொடுப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே 2ஆம் கட்டத்தில் முதலாவது கொடுப்பனவை எடுக்கின்றவர்களும் முதலாம் கட்டத்தில் ஜூலை மாதத்துக்கான கொடுப்பனவை எடுக்க இருக்கின்றவர்களுக்கும் ஒரே தினத்திலாக இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லித்தான் செய்திகள் வந்திருக்கிறது. எனவே புதிதாக இந்த 2ஆம் கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான முதலாவது கொடுப்பனவும் இந்த முதலாம் கட்டத்தில் கொடுப்பனவு பெறுகின்றவர்களோடு சேர்த்து கொடுக்கப்பட போகிறது. எனவே 2ஆம் கட்டத்தில் பேர் பட்டியலில் யார் பேர்லாம் வந்துச்சோ அவங்களுக்கான கொடுப்பனவு வரும். அதே நேரம் அந்த மீளாய்வு தொடர்பாக அல்லது உங்களோட பேர் வரல அப்படின்னு சொன்னால் தொடர்பான விவரங்களை நீங்கள் வழங்கியிருப்பீங்க. எனவே அது சம்பந்தப்பட்ட செய்திகள் விரிவாக இன்னும் சில தினங்களில் வரும். அந்த செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். எனவே ஜூலை மாதம் 17, 18, 19 அப்படி இல்லைன்னு சொன்னால் 20, 21ஆம் தேதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அஸ்வசும கணக்குக்கு காசு வரப்போகுது. அவ்வாறு வருகிற காசு எப்போது வங்கிக்கு வரும், வங்கியில் எப்போது எடுக்கலாம் அப்படிங்கிற தகவல்களையும் நாங்கள் உடனுக்குடன் வழங்குவோம். என்று சொன்னால் சில செய்திகளை ஆராய்ந்து நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். அந்த செய்திகளில் குறிப்பிட்ட நாட்களில் உங்களுக்கான பணம் வந்திருக்கும். இதுக்கு முதல் குறிப்பாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு மாதமும் எப்போது வங்கிக்கு பணம் வரும், எப்போது வங்கியில் எடுக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் நீங்களும் போயிட்டு காசு எடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். எனவே இந்த ஜூலை மாதத்துக்கான கொடுப்பனவு முதலாம் கட்டத்தில் எடுக்கின்றவர்களுக்கும் 2ஆம் கட்டத்தில் புதிதாக எடுக்கின்றவர்களுக்கும் ஒரே தினத்தில் தான் வழங்கப்பட போகிறது. எனவே அஸ்வசும கணக்குக்கு வரவு வைக்கப்படுகின்ற தினத்தையும் அதே நேரம் வங்கியில் எப்போது எடுக்கலாம் என்ற தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்திய காணொலி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.